தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள தாளவாடியில் மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் தமிழக கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள தாளவாடியில் மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் தமிழக கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளையும் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வருடம்தோறும் குண்டம் திருவிழா மார்ச் மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த வருடத்திற்கான குண்டம் திருவிழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. அம்மன் கோவிலில் இருந்து சகல மேள வாத்தியங்களுடன் ஆற்றுக்கு சென்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் பக்தர்கள் விறகுகளை ஏற்றி வந்து கோவில் முன்பு அடுக்கி வைத்தனர். அதனையடுத்து அம்மன் திரும்புதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேலதாள வாத்தியங்களுடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அம்மன் நல்வழித்தார். கர்நாடக இசை, பீரேஸ்வரா நடனம், பார்வதி குரவர் நடனம் உள்ளிட்ட நடன நாட்டியங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு, அதாவது பள்ளிவாசல் முன்பு அமைக்கப்பட்ட திருக்குண்டத்தில் காலை கோவில் பூசாரி குண்டம் இறங்கினார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாரியம்மன் கோவிலானது இஸ்லாமியர்கள் வழிபடும் பள்ளிவாசல் அருகே அமைந்துள்ளது. பல நூறு ஆண்டுகளாக மத நல்லிணக்கத்தோடு இந்த குண்டம் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் சிறப்பு என்னவென்றால், மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள பள்ளிவாசல் முன்புதான் குண்டம் முழுவதுமே அமைக்கப்பட்ட இந்த திருவிழா மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் தமிழக, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் பாதுகாப்பு பணியில் தாளவாடி காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம்.